ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இன்னும் சரியாக 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என் செல்லவே. இந்த வராகி அம்மாவின் நோக்கமே உன்னை வலிமைப்படுத்துவதும் உனக்கு தைரியத்தை கொடுப்பதும் மட்டும்தான். நீ வருத்தப்படணும், கஷ்டப்படணுங்கிறதுக்காக நான் உனக்கு துன்பங்களை கொடுக்கவில்லை. நீ தைரியமான ஆளாக மாறணும், துணிச்சல் உள்ள ஆளாக மாறணுங்கிறதுக்காகவே சில சோதனைகளை உனக்கு கொடுக்குறேன். அதனால் நீ தைரியத்தோட துணிச்சலோடு அதை எதிர்கொள்ளும் போது நானே அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் கொண்டு வந்துடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ நல்லா வாழ்கிறதையும் வளர்ச்சியையும் பார்த்து சில பேர் பொறாமைப்பட தான் செய்கிறாங்க. உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு நீ எந்த விதத்திலும் பதில் சொல்லாமல் கடந்து போய்கிட்டே இருந்தாலே போதும். அந்த பொறாமைங்கிற கர்மாவே அவர்களுக்கு சரியான நேரத்தில் பதில் சொல்லிவிடும் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காம தாமதிக்கிறேன்னு தானே என்கிட்ட வருத்தப்படுறேன். நான் தாமதிக்கிற விஷயம் உனக்கு தண்டனை கிடையாது. சில விஷயங்கள் உடனே நடந்துடாது, உடனே கிடைச்சிடாதுன்றதை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் உன்னை தயார்படுத்துகிறேன். இப்பொழுது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன் கவலைகளை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டங்கள் அனைத்தும் மறைஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். மனிதனாக வாழ்வது பெருசு இல்லை, அடுத்தவனுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வது தான் பெருசு. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மதிப்போடும் மரியாதையோடும் நடத்த பழகு. நீ விரும்பியபடி எதுவும் நடக்கலைன்னா நீ விரும்பினதை விட மிகச் சிறப்பாக அழகான நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்ற அர்த்தம். உனக்கு துணையா இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எதை எதிர்பார்த்து என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ அதுவும் இப்போ அமைதியாக உன்னை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. நான் உனக்கான நல்லதை செய்வேன்னு நீ என் மேலே நம்பிக்கை வச்சாலே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் மேலே உனக்கு மரியாதை இருக்குது, உனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, உனக்குள்ள தைரியம் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அதே அளவுக்கு உன்னை நம்புவாங்களா, உன் மேலே நம்பிக்கை வைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் நீ தான் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். உனக்கு அடுத்தவங்க மேலே உரிமை இருந்தாலும் மரியாதை இல்லைனாலும் இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கோ. அவங்களுக்கிட்ட உனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி ரொம்ப எடுத்துக்கவும் வேணாம், உரிமை இல்லாத இடத்துல போய் அதை எதிர்த்து தட்டி கேட்கவும் வேணாம். எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுனாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். சில பேர் வேணும்னே உன்னை தவிர்க்கிறார்கள்னு தெரியும் போது இவங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. அதுக்கு பதிலாக அவங்க உன்னை தவற விடுகிறார்கள். நீ கூட இருப்பது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்னு தெரியாமல் உன்னை தவற விடுகிறார்கள். அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உன்னை புரிஞ்சுக்காம அவங்க தப்பு செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோ. ஆமீன் செல்லமே. உன்னை தவிர்ப்பவர்கள் எல்லாரும் அதிர்ஷ்டத்தை தவற விடுகிறார்கள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் என் அருளால் அதிர்ஷ்டம் நிரம்பி வழிய போகுது. உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மறுபடியும் நீ தான் வேணும்னு சொல்கிற சூழ்நிலையை இந்த வராகி அம்மா உருவாக்குறேன் செல்லமே. எல்லா விஷயங்களையும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டாம். வாழ்க்கையில் மறதி மிகவும் அவசியம். மருந்தால் சரியாகாத சில மனக்காயங்களை கூட இந்த மறதியின் மூலமாக சரி செய்யலாம். நல்லதை ஞாபகம் வச்சுக்கோ. கெட்ட விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் கவலைகளை நினைவுபடுத்தும் விஷயங்களை மறப்பது தானே உனக்கு நல்லது. நடந்ததையே நீ நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். அதனால் என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே என் நன்மைக்காக மட்டுமே என் வராகி அம்மா செய்வாங்கன்ற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போக கற்றுக்கோ. நடந்தது எதையும் யோசிக்கவோ வருத்தப்படவோ வேண்டாமே செல்லவே. யார் ஒருவர் நம் வாழ்வில் நல்லது நடக்கும், நம்ம வாழ்க்கை மாறும்னு பொறுமையோடு காத்திருக்காங்களோ அந்த பொறுமையின் மூலமாகவே
அவர்கள் எதிர்பார்ப்பதை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க கற்றுக்கொள்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவார்கள். உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் எது போனாலும் நீ அதை பெருசாக பார்க்காத. ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக கிடச்சிதுன்னா அதுக்காக பெருமைப்படவும் வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அதுக்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம். ஏன்னா வர்றதும் போகிறதும், பெறுவதும் இழப்பதும், நடப்பதும் நிற்பதும், வாழ்வதும் தாழ்வதும் என எல்லாமே இரவும் பகலையும் போல இயல்பாக நிகழக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒன்று வந்தால் இன்னொன்று போகும், ஒன்று கிடச்சா இன்னொன்று இழந்து தான் நிற்பான். இதில் வருத்தப்படுறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ எதுவும் அர்த்தம் இல்லை அல்லவா? தேவைக்காக மட்டுமே இந்த வராகி அம்மாவை தேடி வராமல் என் தேவையே நீதான் தாயேன்னு முழுசாக யார் ஒருவர் என்னை நம்பி வணங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன். யாரோ உன்னை தாழ்த்தி பேசுகிறாங்கன்றதால நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். அடுத்தவங்க உன்னை உயர்த்தி பேசுவதால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதும் இல்லை. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் தோற்பதும் அவரவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான். நீ உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேசி ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை மிக நல்லதாகவே இருக்கும். தாமதமாக ஆனாலும் உனக்கு தரமான வெற்றியை தான் இந்த வராகி அம்மா கொடுப்பேன். நான் உன்னை பாதுகாக்கும் போது யாராலும் உனக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது. நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு தவிப்பதை விட சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பதே சிறந்ததாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் நல்லதா கெட்டதா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து கூட வச்சுக்கணும். தெரியாமல் அதை வச்சுக்கிட்டு அப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாது என் செல்லமே. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது என் அருளால் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ செஞ்ச பாவத்தை உணர்ந்து கொண்டு தான தர்மத்தையும் கடமை புரிதலையும் உணர்ந்து கொண்டு என் திருப்பெயரை உச்சரித்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழும்போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன். நீ எப்போதும் சூரியனைப் போல பிரகாசமாக ஒளிர கற்றுக்கோ. மேகங்கள் எப்படி சூரியனை கடந்து போயிருதோ, மேகங்கள் சூரியனை மறைக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுவும் தானாகவே கடந்து போய் சூரியனுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தான் துன்பங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை மறைச்சி ஆக்கிரமித்து நின்றுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த துன்பங்கள்ன்ற மேகங்களை விலக்கி வச்சுட்டு சூரியனை போல உன்னை பிரகாசிக்க செய்ய தான் போகிறேன். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல மாற்றிட முடியாது. சில விஷயங்களை மாற்ற முடியாத போது அமைதியாக பொறுமையாக அதை கடந்து போக கற்றுக்கோ. கடந்து போக முடியாது, அது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வரும்னு நினச்சினா அந்த ஞாபகத்தை ஏற்றுக்கவும் பழகிக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க எந்த விஷயத்தையும் எந்த மனிதர்களையும் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். யாரையுமே நீ உயர்வாக நினைக்கவும் வேண்டாம், யாரையுமே நீ தாழ்வாக யோசிக்கவும் வேண்டாம். உன் மனசு தளரும் போதெல்லாம், உன் மனசு சோர்ந்து துவண்டும் போதெல்லாம் கண்ணாடி முன்னால் போய் நின்று பார்த்தீன்னா அதில் தெரியக்கூடியவர் தான் உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். அது யாரு? நீயே தான். உன் கண்ணாடியில் உன் முகம்தானே தெரியும். உன்னால் மட்டும்தான் உன் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதற்கான சக்தியும் திறமையும் உனக்குள்ளேயே இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையும் உன் மன பாரத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா வயசுலையும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகள் வரும். அன்பு, பாசம், இரக்கம், கோபம், தாபம் என ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும். ஆனால் அந்த உணர்ச்சிகளை நீ சரியானபடி கையாள கற்றுக்கிட்டீன்னா எந்த விஷயமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அன்பு, பாசம், இரக்கம், கருணை, கோபம் எல்லாமே உணர்ச்சிகளாக இருந்தாலும் அதை ஒரு அளவோடு கையாளும் பட்சத்தில் தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போதே இந்த நிமிஷமே உன் மனசை தெளிவுபடுத்திக்கிட்டு
நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல முடிவை எடுத்து உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. இதன் மூலமாக உனக்கு நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பிலேயே ஏற்றுக்கொண்டு கடந்து போக கற்றுக்கோ. உனக்கு தைரியத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நடந்து முடிஞ்ச எதையும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. இனி என்ன செய்யணுங்கிறத மட்டும் நீ கவனமாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். சும்மாவே படுத்து சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு அந்த பாயே பகையாக மாறி அவன் உடம்பெல்லாம் புண்ணு வந்து வாழ்க்கையில் சீக்கிரம் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவான். அதே போல தான் வாய் அதிகமாக பேசுகிறவங்களுக்கும் வாயை சுருக்கினாலே, வாயை அளவோடு பேசினாலே, வார்த்தைகளை நிதானமாக கவனமாக பார்த்து பேசினாலே அவன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். இப்போ புரியுதா? பேசிக்கிட்டு திரிவனுக்கு வாயே எதிரி, படுத்து இருப்பவனுக்கு பாயே எதிரி. வாயை சுருக்கினால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், பாயை சுருட்டினால் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. சுறுசுறுப்பா ஒவ்வொரு நாளும் உனக்கான செயல்களை நீ புத்துணர்ச்சியோடு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த வராகியம்மா உனக்காக எடுத்து வச்சதை கொடுக்கும்போது அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல நான் உனக்காக தடுப்பதையெல்லாம் இந்த உலகில் யாராலும் கொடுக்க முடியாது. துணிச்சலோட தைரியமாக நீ முன்னேறிப்போ. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை பாதுகாத்து உன் முயற்சிகளை வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். என்னையே நம்பி என் நாமத்தையே சொல்லும் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படவோ பயப்படவோ அவசியமில்லை. உன் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். என்னை நம்பி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இந்த வராகியம்மா நானே உனக்கு வழிகாட்டுறேன். உனக்குள்ள எந்த மனக்குழப்பமும் வேண்டாமே செல்லமே. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். நீ சந்திக்கிற சவால்கள் உன்னை பயமுறுத்த வந்தாலும் கூட நீ அதை தைரியமாக எதிர்கொள்ளும் போது, நீ பயப்படாமல் அதை செயலாக மாற்றும் போது அதன் மூலமாக உனக்குள்ள வலிமையும் வெற்றியும் வந்து சேரும். நீ நடந்து போகிறதுக்கு உனக்கு நல்ல வழியை இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். நீ தேடுனினா உனக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி தர்றேன். வாழ்க்கையில் எப்போதும் அதிகமாக பேசுவதை விட அமைதியாக இருப்பதே சிறந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகமாக்கும் போது அதன் பலனாக பதிலாக உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும் அல்லவா? உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சு கொடுப்பேன். தேவையில்லாத விஷயங்களில் உன் வாழ்க்கையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். உண்மையிலேயே எது உனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறதோ அதில் உன்னை 100% அர்ப்பணித்து கொள்ள பழகு. உன் வாழ்க்கையில் எதையுமே நாளைக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காம இன்னைக்கே உனக்கானதை செய்துவிடு. சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனைகள் இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கை இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி போட்டுடு. எல்லாமே என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா? சில விஷயங்களை உன்கிட்ட இருந்து எடுக்க தெரிஞ்ச எனக்கு அதை எப்போது உன்னிடம் திரும்பி கொடுக்கணும்னு தெரியும். நீ பொறுமையாக இரு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏமாற்றங்கள் மட்டுமே இருக்கேன்னு நீ பயந்து வாழ்க்கையில் பின்வாங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன். ஏமாற்றங்களை எல்லாம் தாங்கி கொண்டு கடந்து வக தயாராக என் செல்லமே. நீ தொலைச்சதையே உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காம கிடைச்ச வாழ்க்கையை பத்திரமாக பாதுகாத்து வாழ கற்றுக்கோ. ஏன்னா தொலைச்சதை தேடினா கிடைச்சது உன்னை விட்டு தொலைஞ்சு போயிடும் அல்லவா? எப்போதும் இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம வராகியம்மா காலம் போகுது, வயசாகுது, எனக்கு எப்போ நல்ல வழியை காட்டுவீங்கன்னு கேட்குற. காலம் கடந்து போனாலும் உனக்கு தரமான ஒன்றை சிறப்பானதாக நிச்சயமாக நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னதான் நீ படித்தாலும் எவ்வளவு தான் படித்தாலுமே கூட
உனக்கு வேண்டிய இந்த உலக பாடத்தை நீ கற்றுக்கணும்னா அது உன் வாழ்க்கை மூலமாக தான் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அனுபவ பாடங்களை வச்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கூட்டத்தில் உனக்குன்னு ஒரே ஒரு எதிரி இருந்தால் நீ கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு பெருங்கூட்டமே உனக்கு எதிரியாக இருக்குன்னா நீ வாழ்க்கையில் வளர்ந்துட்ட முன்னேறிட்டுன்னு தானே அர்த்தம். யார் உனக்கு எதிராக இருந்தாலும் என்ன பேசினாலும் அதை நீ பெருசாக எடுத்துக்க வேணாம். உன் கையை மீறி செல்லும் எந்த விஷயத்தையும் நீ கைக்குள்ளே வச்சுக்கணும்னு கஷ்டப்படாத. எது என்ன எப்படி ஆகுதோ அதை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டுவிடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே என் வராகியம்மாவின் செயல்தானு நீ அமைதியாக விட்டுட்டாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உன் மனசில் கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் தராதே. உனக்கு துணையாக யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எப்போதுமே தைரியமாக இருக்கணும். தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. நேரமாக ஆக கலங்கிய நீர் தெளிவான நீராக மாறுவது போல குழம்பி போயிருக்கிற உன் மனசும் கலங்கி போயிருக்கிற உன் நிலைமையும் சீக்கிரம் சரியாகும். உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா வந்துவிட்டேன் என் செல்லமே. இன்னும் சரியாக 30 நிமிஷத்துக்குள்ளேயே நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து இனி எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல நடக்கும்படியே இந்த வராகியம்மா செய்ய போகிறேன்.